ஹலோ கைஸ், பேக் டு சேனல். வீடியோ பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா வந்து ஊட்டி வந்திருக்கோம். ஊட்டியில் வந்து பார்ட் 2 தான் பண்ண போகிறோம். வந்து பார்த்திங்கன்னா இப்போ எல்லாம் ஃபோட்டோ வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டீ எஸ்டேட் போக போகிறோம். நேற்று நைட் பார்த்தீங்கன்னா வேறு லெவல் குளிர். பார்த்தீங்கன்னா எல்லோரும் ஒரு ரூமில் ஒரு 8 பேர், அப்புறம் இன்னொரு ஒரு ரூமில் ஒரு 5 பேர், இன்னொரு ரூமில் ஒரு 4 பேர் படுத்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து நான் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். நைட்டு வந்து 2 மணிக்கு வந்து இங்கே எருமை வந்துச்சுன்னு சொன்னாங்க. நாங்கள் பார்க்கவே இல்லைங்க. அப்போ எங்கிட்ட நல்ல ஃபோன் இல்லை, நல்ல வீடியோ எடுக்கிறதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா வேறு லெவல் ஃபோன் இருக்குது, வேறு லெவல் வீடியோ இருக்குது நம்மக்கிட்ட. எருமை அறுத்து வீசியிருக்காங்க. இந்த மரத்தில் மேலே மரத்தில் அறுத்து வீசியிருக்காங்க. ஏய் அட்டனா சொல்லிடுங்கடா, விளையாடாதுடா இருந்தால் தெரியவே தெரியாது. அது பாட்டு ரத்தத்தை உறிஞ்சிட்டு கம்முன்னு போயிடும். புழுவு பிடிச்சடா நீ ஃபஸ்ட்டு. சரி சகதி. காலைல கொஞ்சம் மழை பெஞ்சுங்க காலையில். நம்ம இப்போ அங்கே இருந்தோங்க. அங்கே இருந்து மேலே இங்கேண்ணா. ஸோ காய்ஸ் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இத்தனை நேரம் அங்கே மேலேருந்து கீழே வீடியோ எடுத்துகிட்டு வரும்போது சரியான சம்பவங்க. லேக் அடிக்க ஆரம்பிச்சிரு. இப்போ கூட லேக் அடித்தா என்னால் ஒன்றுமே பண்ண முடியாதுங்க, வீடியோவே எடுக்க முடியாது. சார் காலங்காத்தாலே கேமராக்குள்ளே போனாலே இப்படி இருக்கான்னு தெரிலங்க. ஆனால் வேறு லெவல் பிளேஸுங்க. இதெல்லாம் வீடியோ எடுக்காமல் இருக்கவும் இல்லை. பாருங்க பின்னாடி ஃபுல்லாக. ஓ பார்த்தோன்னே மனசே இல்லைங்க. நமக்கு மட்டும்தான் இப்படி ஆகுதா இல்லை எல்லாத்துக்கும் இப்படி ஆகுதான்னு தெரில. அதுன்னு ஒரு வேறு லெவல் ஸ்பாட்டுக்கு வந்துருக்கோங்க. எங்கண்ணா இருக்காடா? ஸோ கைஸ் நாங்கள் வந்து வீடியோ ரீல்ஸ் எடுத்துகிட்டு உங்களுக்கு வந்து அப்புறமா கண்டினியூ பண்ணுறேன். வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரீல்ஸ் எடுத்து வந்து அம்மா எடிட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே சாப்பிட்டு பல்லடைக்கு சாப்பிட்டுட்டு அப்புறம் மறுபடியும் ஒரு 11 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா போகலாம். மறுபடியும் அந்த இடத்துக்கு வந்து போகலாம்னு சொல்லியிருக்கோம். யூடியூப்பில் வீடியோ எடுக்கிறதுக்கு போகிறோம்னு சொல்லியிருக்கேன். ஸோ போயிட்டு உங்களுக்கு வந்து நான் வந்து கண்டினியூ பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா தக்காளி சாப்பாடு, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து தக்காளி சாப்பாடு சாப்பிட்ருக்காங்க. தக்காளி சாப்பாடு கிரிக்கெட் விளையாண்டுருக்கான் ஃபோனில். சாப்பிட்டு இப்போ வந்து நாங்கள் வந்து ஃபோட்டோ எடுக்க கிளம்பிட்டோம். ஃபோட்டோ எடுக்க வந்து ரீல்ஸ் எடுக்க ஃபோட்டோ எடுக்க வந்து கிளம்பிட்டுருக்கோம். போயிட்டு நாங்கள் போய் உங்களுக்கு வந்து நான் வந்து சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா நல்லா கேம் விளையாடிட்டுருக்காங்க. வேற லெவலில் இருக்குங்க. ஒரு காட்டுக்குள்ளே நடந்து போகிற ஃபீல் தான். ஆனால் மழை ஃபுல்லாக மழைங்க. வேற லெவலில் இருக்குங்க. அப்படி கிடையாது. யார் வேணாலும் கிடையாது. வேற லெவலு. அது பாசை பிடிச்சி பாசை பார்த்தீங்கன்னா இந்த மரம் ஃபுல்லாக பாசை பிடிச்சிருக்காங்க. சூப்பராக இருக்குண்ணா. இந்த இடம் சூப்பராக இருக்குண்ணா. நேற்று வந்துக்கலாண்ணா. வேற லெவலுங்க. ஃபுல்லாக வேற லெவல் இருக்குது. ஜம்முன்னு மல்லிப்பூவா? என்னன்னா மல்லிப்பூவா?
யாருண்ணா செத்தா? எப்படிண்ணா செத்தாங்க? எங்கடா மல்லிப்பூ செடி இருக்கா? அது வந்து போட்டிருப்பாங்க. கட்டுக்குள்ள போட செடி பக்கத்துல வந்துட்டோம். இதுக்குள்ளதான் போகணும். மல்லிப்பூ வழி இருக்கிறதுக்குள்ள பாட்டு வரணும். உள்ள போகக்கூடாதுன்ட்டாங்க. உள்ள போகக்கூடாது. ஜம்மா பின் அடிப்பாங்க. அடிக்கும்போது சாமி வந்து ஆடுவாங்க பத்தியா. ஆடிட்டு வரும்போது அங்க ஒரு 3 பேர் இந்த கரகத்துக்கு முன்னாடி 3 பேர் உட்காந்துருப்பாங்க. அவங்க 3 பேருக்கு மட்டும் தான் ஒரு பொருள் அங்க இருக்கிற பொருளை வந்துட்டு அவங்க 3 பேருக்கு மட்டும் தான் தெரியும். அவங்க நினைச்சிருப்பாங்க மைண்டுல 3 பேர் நினைச்சு. நான் வந்து சொல்லி எலுமிச்சம் உங்கள்கிட்ட சொல்லிடுவேன் நான். நீ வந்து அவன்கிட்ட சொல்லுவேன். 3 பேருக்கு மட்டும் அது தெரியும். தெரிஞ்சு ஜமா படிப்பாங்க. சாமி வந்து ஆடி அவங்க நினைச்சது யார் வந்து கரெக்டா எடுக்கிறாங்களோ சாமி வந்து குறிய எடுத்துருச்சுன்னு சொல்லுவாங்க. சொன்ன உடனே சாமி வந்து யார் 3 பேர்த்து பிடிக்கிறோம் அவங்க தான் கரெக்டாக தூக்கணும். அந்த குறி எடுத்துருச்சுன்னு சொன்னு வச்சுக்க பசங்களாம் ஓட ஆரம்பிச்சிருவோம். ஓடி இதுக்குள்ள குதிச்சு எடுத்து ஓடிடுவோம். ஓடி போயிட்டு என்ன பண்ணுவோம்னா அது 3 பேர்த்த பிடிச்சிருச்சுன்னு வச்சுக்க. 3 பேர்த்த பிடிச்சிச்சுன்னா கரகத்தை தூக்கணும். கரகத்தை தூக்கிட்டு வீட்டுக்கு போகக்கூடாது. கோயிலே தான் இருக்கணும். நினைக்கலாம் கோயிலே இருந்து கோயில் வேலையெல்லாம் செஞ்சுட்டு கோயிலே தான் தங்கணும். அப்புறம் அந்த 18வது பண்டிகை எல்லாம் முடிஞ்சு 18வது நாள் சாமி கும்பிடுவாங்க. 18வது நாள் சாமி கும்பிடுறதுக்கு வெளியூர் எங்கேயுமே போகக்கூடாது. ஊருக்குள்ளேயே தான் இருக்கும். அதனாலேயே பசங்க எல்லாம் ஓடிடுவாங்க. இப்போ 18 நாள் நம்மளால இங்க இருக்க முடியாது. எல்லாம் லீவ் போட்டு அதனால எல்லாருமே ஓடிடுவாங்க பசங்க. இதுல எல்லாம் துரத்திட்டே வந்திருக்கா சாமியே. சாமி துரத்துமாண்ணா? சைனால கேரளால அந்த ஒரு ட்ரெஸ் போட்டு துரத்துவாங்க பாத்தியா. மரத்து மேல ஏறிடுவாங்க பாத்தியா. ஐயா புடிச்ச என்ன பண்ணுவாங்க? ஓ அந்த டைம்ல வந்து 10 தண்ணி எடுத்து மேல ஆத்து தண்ணி எடுத்து 10 தண்ணி எடுத்து மேல ஊத்துவானுங்க. ஊட்டி 3 மணி 4 மணி ஆயிரம் ரிட்டர்ன் கோயிலுக்கு போகும்போது அதுக்கு ஓடிடுவாங்க. ஓடிடுவோம். ஓடினோம்னா பண்டிகை 3 நாள் முடிஞ்சிடும். முடிஞ்சதுக்கு அப்புறம் 18ஆம் பூஜைன்னு சொல்லிட்டு 18 நாள் கழிச்சு ஒரு பூஜை வைப்பாங்க. அது வரைக்கும் நம்ம ஊருக்குள்ளாரே இருக்கணும். ஊரை விட்டு நம்ம வெளியே போக கூடாது. அந்த கரகு தூக்குற மட்டும் கரகு தூக்கணும். அந்த 3 பேர் மட்டும் வெளியே உள்ளே இருக்கணும். ஊருக்குள்ளே ஊரை விட்டு வெளியில போக கூடாது. அந்த 18ஆம் பூஜை முடிகிற வரைக்கும். அத கேரளாலனா அப்படி கத்திக்கிட்டே ஓடுவாங்க. அதுக்குதான் கரக தூக்குறதுக்கு ஓடுவாங்க. இல்ல வேற எதுக்குன்னு நினைச்சிட்டேன் நானு. போய் தள்ளில விடுவானுங்க. போய் அந்த சாமி தள்ளில விடுவாங்க. ஓடி வந்து ஒரு பையன் உதைப்பான் ஓடி வருவானுங்க. துரத்திட்டு வந்து ஓடி வருவாங்க. அப்புறம் திரும்பி ஓடி மரத்து மேல ஏறிக்கணும். மரத்து மேல போய் ஏறிக்கணும். ஓடி வந்து ஒரு உதை விட்டுருவான். போன டைம் பண்டிகை இதே மாதிரிதான் டியூடு அங்கெல்லாம் வந்தாச்சு. வந்துட்டு அங்க ஒரு பாலம் இருக்கு. அங்க போயிட்டோம். போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது மழை வந்துருச்சு. மழை வரும்னு இது சரியான மழை. இங்க ஓடி வந்துட்டு அங்க ஒரு மரம் இருந்துச்சு. மரத்துக்கடியில போய் நாங்க 6 பேர் மரத்துக்கடியிலே உட்காந்துருந்தோம். நிக்கிற வரைக்கும். மழை நின்னதுக்கு அப்புறம் தான் இங்க இருந்து கிளம்பணும். மழை வந்து கஷ்டம் தானே. இங்க டூ நாட் ஓவர்டேக்னு போட்டுக்கிறாங்க. ஓவர்டேக் வேற அளவுக்கு முன்னாடி போறாங்க. பாத்து போங்கடே. பிளேஸே வேற அளவுக்கு கைஸ். அப்படி நடந்து போகும்போது ஐயோ இது எப்படி என்னதுன்னா மரமே இல்லையாண்ணா? அது இருக்கு. வேறு கட்டில தான் உட்காந்துருந்தோம். வண்டி வர மாட்டேன் இருக்கு. கார் வருது. ஏதோ கார் வருது. பயங்கரமா இருக்கு. ஆத்துக்கா போயிட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா வேற லெவலுக்கு அங்கே ஒரு குரங்கு பாரு. தெரிய மாட்டாங்க. வீட்டில் உட்காந்து தெரியும். குரங்கு நிறைய இருக்குதுங்க இந்த இடத்துல. குட்டியிலேருந்து பெருசு வரைக்கும் நிறைய இருக்குது. நாங்கள் வந்து சுற்றி பார்க்கறதுக்கு வந்து பண்ணலங்க. கோயில் விசேஷத்துக்கு வந்துருந்தோம். நல்லா இருக்குதுங்க இடம். அப்படியே சூப்பராக இருக்குது. குரங்கு நிறையா இருக்கு. குளிர் அவ்வளோக்கா இல்லைங்க. நைட்டு தான் வேற ஒரு 2 பெட்ஷீட் போட்டு படுத்தாலையும் குளிர் ஐயோ வரைய அளவுக்கு குளிர். அப்புறம் 2 மணிக்கு வந்து இது வரும்னு சொன்னாங்க. என்னது பேருன்னு எருமை
உங்களுக்கு கேமராவில் தெரியும். சரி இப்போ தான் போகிறக்குள்ளே பார்க்குறேன், முடியல, பார்க்கவே முடியல. ஊருக்குள்ளே இல்லை எங்கேயுமே, ரொம்ப தூரமாக தான் இருக்குது. போய் எடுக்கவும் முடியல. 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் அப்படி தான் இருக்குது. இப்போ நாங்கள் போகிறேன், எங்கே போகிறேன்னே தெரியாமல் போயிட்டுருக்கோங்க. நான் ரீல்ஸ் எடுக்க ஃபோட்டோ எடுக்கன்னு போகிறாங்க. நம்ம ஒரு காலைல ஒரு இடத்துக்கு போனோம், அதுதாங்க வேறு லெவல் பாட்டு. அங்கே ஒரு வாட்டி போகணும்னு பார்க்க போகணும். இது நான் கோனேஷ்ண்ணா, எனக்கு தான் கோணும். என்ஜாய்மெண்ட் பண்ணலாம் வாங்க. பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீமுங்க. ஊட்டி குளிர்ல ஐஸ் சாப்பிடுறோம் பாத்துக்கோங்க. நல்லா இருக்குண்ணா. எப்பேற்பட்ட சைக்கோ எல்லாம் பாத்துக்கோங்க. அப்படியே பேசிட்டு ஊட்டிக்காரங்க டீ குடிச்சிட்டு வருவாங்க பாருங்க, ஐஸ்கிரீம் சாப்பிட்டு வரும். நான் அப்படியே பேசிட்டு 2 கிலோமீட்டர் நடந்து வந்துட்டோம். 2 வீட்ல இருந்து 2 கிலோமீட்டர் வந்துட்டோம். பிளேஸ் தான் பயங்கரமா இருக்கு. பச்சை மிளகா காட்டுறது, பச்சை மிளகா ஒன்றுக்கு ஆக மாட்டாரு, எல்லாம் வேஸ்ட். இது வந்து கோயம்புத்தூர் எருமை மாடுங்க. இது ஊட்டி நடந்து போயிட்டே இருக்கும். போயிட்டு கோயம்புத்தூர் கிளம்பணுங்க. இதோட முடிச்சுக்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சா லைக், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.